இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷனல் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் இருதயங்களை ஆஸ்வதிப்பாராக, வாழ்க்கையை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் தேவனுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். காட் பிளஸ் யூ. அண்ட் நம்ம இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியினாலே இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனும் மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனும் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவனாவான். ஆனால் நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டுமென்று அதிகமாய் விரும்புகிறேன். இங்கே பவுல் வரங்களை குறித்து, தீர்க்கதரிசனத்தை குறித்து, அந்நிய பாஷையை குறித்து இங்கே எழுதும் போது அதில் சொல்றாரு, தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்கதரிசன வரங்களை விரும்புங்கன்றாரு. அடுத்து அந்நிய பாஷையை குறித்து சொல்கிறாரு. இங்கே நிறைய நேரங்களில் நம்ம பார்க்கும்போது அந்நிய பாஷை என்பது நிறைய சபைகளுக்குள்ளாக, விசுவாசிகளுக்குள்ளாக, கிறிஸ்துவர்களுக்குள்ளாக அது இன்னும் ஒரு தர்க்கமாகவே இருக்குது. சில பேர் அந்நிய பாஷையை நம்புவாங்க, சில பேர் அந்நிய பாஷையை நம்ப மாட்டாங்க. சில பேர் பரிசுத்த ஆவியானவரை நம்புவாங்க, சில பேர் பரிசுத்த ஆவியை நம்ப மாட்டாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவரும் அந்நிய பாஷையும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மத்தேயு புஸ்தகத்தில் யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது சொல்கிறாரு, உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஸ்தானிகனாகிய யோவான் சொல்கிறாரு, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இங்கே யோவான் ஸ்தானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறாரு, நான் மனம் திரும்புதலுக்கென்று உங்களுக்கு வாட்டர் பேப்டிசம் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு பின் வருகிறவரோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாருன்னு சொல்கிறாரு. அதே போல் யோவானின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் பானம் பண்ண கடவான். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இங்கே இயேசு சுவாமி சொல்றாரு, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமை படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்போ இங்கே பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து பண்டிகையின் கடைசி நாளில் சொல்கிறாரு, யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கிறீங்களோ வாங்க, உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுன்னு சொல்கிறாரு. பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை குறித்து இங்கே அவர் பேசுகிறாரு. இதை தான் யோவான் ஸ்தானகனும் அங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, நான் மனம் திரும்புதலுக்கென்று ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு பின் வருகிற இயேசு கிறிஸ்துவோ அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பாருன்னு சொல்கிறாரு. அதே போல் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது இயேசு தன்னுடைய சீஷைகளை பார்த்து சொல்கிறாரு, 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் அவர் உங்களுடனே கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இயேசு தன்னுடைய சீஷைகள் கூடி வந்திருக்க சீஷைகளை பார்த்து சொன்னாரு, பிதாவின் வாக்கு தத்துவம், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் வரங்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமை,
இது எல்லாமே பிதாவின் வாக்கு தத்தமாக இருக்கிறது. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு தெரியாமல் இருப்போம். வரங்களையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம். இன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்காக தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். இன்னைக்கு ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும் போது உங்களுக்குள்ள ஒரு தாகம் உண்டாகும் என்றால், ஒரு வாஞ்சை உண்டாகும் என்றால், பரிசுத்த ஆவியானவரே எனக்கும் இந்த வரங்கள் வேண்டும், எனக்கும் இந்த அபிஷேகம் வேண்டும் என்று நீங்கள் சொல்லுவீங்கன்னா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். நீங்கள் பரிசுத்த ஆவியினால வரங்களையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். தொடர்ந்து இந்த நம்ம வசனங்களை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும், பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்கள் எருசலேமில் மேல் வீட்டு அறையில் காத்து கொண்டு இருங்கன்னு சொல்லி தன்னுடைய சீஷர்களை சொல்கிறாரு. அவங்க வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து ஏறக்குறைய 40 நாள் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் இருந்தாராம். இருந்துட்டு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ இவங்க எல்லாரும் மேல் வீட்டு அறையில் போய் பிதாவின் வாக்கு தத்தத்துக்காக காத்து இருக்கிறாங்க. பிதாவின் வாக்கு தத்தம் என்ன? பரிசுத்த ஆவியின் வரங்களும் அபிஷேகமும். இவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஜெபம் பண்ணி ஆண்டுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிறாங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பெற்று, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, அங்க உட்கார்ந்திருந்த எல்லாருமே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் செஞ்சுரி சர்ச்சில் அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் சீஷர்களும் 120 பேர் கூடியிருந்த அந்த மேல் வீட்டு அறையில பரிசுத்த ஆவியானவர், பிதாவின் வாக்கு சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தையின்படியே சீஷர்கள் காத்திருக்கும் போது அங்க சடதியாய் ஆவியானவர் இறங்கி வராரு. ஃபர்ஸ்ட் சபையில ஆவியானவர் இறங்கி வராரு. அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றாங்க. அவங்க எல்லாரும் அந்நிய பாஷையை பேசுறாங்க. ஸோ சில நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்நிய பாஷையின் வரமும் நமக்கு கொடுக்கப்படுது. சில பேர் அதை நம்புவாங்க, சில பேர் அதை விசுவாசிக்க மாட்டாங்க. ஆனால் விசுவாசிக்கிறவருடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுவனே சுவாமி சொன்னாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய அந்நிய பாஷையின் வரமும் நம்ம சில நேரம் ஒன்னாவே பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். நீங்க அதுக்கான தகுதி உள்ளவர்கள். பெரிய படித்தவங்களுக்கு மட்டும்தான், இல்லை வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், இல்லை பணக்காரங்களுக்கு மட்டும்தான், இல்லை ஞானிகளுக்கு மட்டும்தான் நீங்க சொல்ல. யாரெல்லாம் தாகமாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவர்கள் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது உங்களுக்குள்ள புறப்பட்டு ஓடும், அது நதிகளாய் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லி இயேசு சொன்னாரு. அதே போல சீஷர்களும் போய் பிதாவின் வாக்கு தத்தத்துக்காக காத்திருந்தாங்க. சடதியாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரு. அவங்க எல்லாரும் அந்நிய பாஷையை பேசினாங்க, வரங்கள்னால் நிரப்பப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இங்க பைபிள்ல நிறைய இடங்கள்ல சொல்லப்படுது, எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரோ அவங்க எல்லாரும் அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டாங்க என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்நிய பாஷை என்பது தேவன் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். இதை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதமா பிரயோஜனமா இருக்கும். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். சமாரிய தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவ்விடத்துக்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாய் கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி. அப்போ இங்க பைபிளை நம்ம பார்க்குறோம், சமரியா என்ற ஒரு பட்டணத்தில் பிலிப் என்ற ஒரு இவாஞ்சலிஸ்ட் போய் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்றாரு. அந்த பட்டணத்துக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது, பிசாசுங்க ஓடுது,
அற்புதங்கள் நடக்குது. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. சபை உருவாக்கப்படுது. எருசலேமுக்கு தலைமை சபைக்கு இதை சொல்லி அனுப்புறாங்க. பிலிப்பு பட்டணத்துல, பிலிப்பு மூலமா சமரியா பட்டணத்துல அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் அங்க வராங்க. அவங்க முதல் கண்டுபிடிக்கிற விஷயம் என்னன்னா, இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, ஆனா இன்னும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளன்னு சொல்லி அந்த சபைக்கு பரிசுத்த ஆவியானவரை அவங்க போதிக்கிறாங்க. போதித்து அவங்களுக்காக கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்போது அங்க என்ன நடக்குது? எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றாங்க. அப்போ தொடர்ந்து நம்ம கீழே பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் தங்க கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்பட்டதை சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். இங்க நம்ம பார்க்கிறோம், சீமோன் என்ற ஒரு மந்திரவாதி பிலிப்பு மூலமா ரட்சிக்கப்பட்டு அந்த சமரியா பட்டணத்து சபையில இருக்கிறான். அவன் அப்போஸ்தலர் கைகள் வைக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறான். சும்மா கைகளை வச்சு ஒண்ணுமே நடக்கலைன்னா, ஒருத்தவங்க தலைமையில கையை வச்சு அங்க ஒண்ணுமே நடக்கலைன்னா, அதை பார்த்த யாராவது அவங்க கிட்ட இருக்க பணத்தெல்லாம் கொண்டு நானும் போய் யார் மேல கை வைக்கணும், வச்சாக்கா எனக்கும் இந்த அதிகாரம் கொடுக்கணும்னு கேட்பாங்களா? அப்போ அப்போஸ்தலர்கள் கைகளை வைக்கும் போது அங்க வெளியரங்கமான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடந்திருக்கு. அந்த மேனிஃபெஸ்டேஷனை பார்த்ததான இந்த சீமோனுக்கு ஒரு ஆச்சரியம் உண்டாச்சு. என்னடா இது, கைகளை வைத்தாக்கா இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. அப்போஸ்தலர்கள் விசுவாசத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிலீவர்ஸ் மேல கைகளை வைத்த போது, ஜெபம் பண்ண போது பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டாரு. அவங்க எல்லாரும் அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க பேசின அந்த அந்நிய பாஷையை பார்த்து, அவங்களுக்குள்ள புதிய லாங்குவேஜ்களை பார்த்து சீமோன் ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணியிருக்கலாம், கொண்டு அந்த அதிகாரத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். இன்னைக்கும் நீங்க இயேசுவை விசுவாசிப்பீங்கன்னா அதை நீங்க பணத்தினாலேயோ இல்லை நீங்க உங்களுடைய திறமையினாலேயோ நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இது தேவன் கொடுத்த ஈவா இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் வரங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். அது இலவசமாய் தேவன் கொடுத்திருக்கிறாரு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய வரங்களை நான் விசுவாசிக்கிறேன், அந்நிய பாஷையை நான் விசுவாசிக்கிறேன், என் இருதயத்துல நான் அதை விசுவாசித்து நான் இப்போ ஜெபிக்கிறேன்னு சொல்லி நீங்க கேட்கும் போது, நீங்க ஜெபிக்கும் போதே ஆவியானவர் இந்த வரத்தை உங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறாரு. நீங்களும் அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்வீங்க. இந்த அந்நிய பாஷை உங்களுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு சாட்சியை கூட நம்ம பைபிள்ல இருந்து நம்ம எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்றும் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்றார். 44வது வசனம். இந்த வசனங்களை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்டபொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இப்போ 3வது விட்னஸ் நம்ம பைபிள்ல இருந்து பார்க்கிறோம். பேதுரு என்றதான ஒரு மனுஷன் அப்போஸ்தலர் கொர்நேலியு வீட்டுக்கு போறாரு. அவங்க யாருமே ரட்சிக்கப்படல. அன்னைக்கு தான் போய் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாரு. சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், இந்த இயேசு என்னையும் ரட்சிப்பார் என்ற ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள வந்த உடனேயே இவங்க வசனத்தை கேட்கும் போதே பைபிள் சொல்லுது பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல வந்துட்டாரு. அவங்க இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல, தண்ணியின் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கல, சபைக்கு போல,
1 வருஷம் 2 வருஷம் உபவாசம் தொடர்ந்து விசுவாசிகளா இல்லை, 21 நாள் அவங்க வந்து என்ன பண்ணல, உபவாசம் பண்ணல, அவங்க போய் எருசலேம் மேல் வீட்டு அறையில் காத்து இல்லை. உடனே வசனத்தை கேட்கும் போதே பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இறங்கி வந்தாரு. அவங்க எல்லாரும் அந்நிய பாஷையை பேசினார்கள். இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவியானை பெற்றுக்கொள்வது காம்ப்ளிகேட் ஆக்கின்னு இருக்கிறாங்க. அவங்க பரிசுத்த ஆவியானை பெற்றுக்கொள்ளணும்னா லாங் ஃபாஸ்ட் எடுக்கணும், இல்லை போய் நம்ம அதுக்காக காத்திருக்கணும். அது எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு மட்டும்தான். நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இதை வேற விதமாக புரிந்து கொண்டு இருக்காங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உடைய பரிசுத்த ஆவியின் அந்நிய பாஷையின் வரும். அது எல்லா ஜனங்களுக்கும், விசுவாசிகள் எல்லாருக்கும் தேவன் கொடுத்துருக்கிறாரு. அது தேவன் கொடுத்த ஈவா இருக்கு. அதை தான் வந்து இங்க பைபிள் சொல்லுது, நீங்க காத்திருக்கும் போது பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்வான். நீங்க பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கீங்க. ஆனா இதை பெற்றுக்கொள்ளும் போது இதனால் வர ஆசீர்வாதங்கள் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை முன்னேறி செல்கிறதா இருக்கிறது. அப்ப அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி பவுல் என்ன பண்றாரு, அங்க வந்து சொல்றாரு. ஏன்னா அந்நிய பாஷை உங்க எல்லாரையும் விட 14 அதிகாரத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அந்த வசனங்களை வாசிச்சு உங்களோட நான் பேசுறேன். இந்த 3வது விட்னஸ் 10வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். பேதுரு வந்து அவங்களை காத்திருங்கன்னு சொல்ல, முழுக்க ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொல்ல, உபவாசம் பண்ணுங்கன்னு சொல்ல, அவர் வசனத்தை பேசி கொண்டு இருக்கும் போதே அங்க இருந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினாரு. அவங்க எல்லாம் அந்நிய பாஷையை பேசினாங்க. இன்னைக்கும் ஒருவேளை நீங்க ரொம்ப நாளா காத்திருந்து ஜெபம் பண்ணி எதிர்பார்த்து அந்நிய பாஷை வர இல்லைன்னு சோர்ந்து போயிருப்பீங்களா? இது தேவன் கொடுக்கிற ஈவு, என் அன்பான ஜனமே. இது தேவனுடைய கிஃப்ட். இதை விசுவாசித்து நீங்க நன்றி சொன்னா போதும். ஆவியானவரே, இன்னைக்கே நான் விசுவாசிக்கிறேன், என் கூட நீங்க இந்த ஜபத்தை சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்காக இப்போ ஜபித்து நான் திருப்பி வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். என் கூட நீங்கள் அப்படியே உட்கார்ந்துருந்து கண்களை மூடி சொல்லுங்க. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவை எனக்காக நீங்கள் கொடுத்தீங்களே, நன்றி. அவர் மூலமாக எனக்கு ரட்சிப்பு உண்டானதுக்காக நன்றி. இன்றைக்கும் உடைய பரிசுத்த ஆவியானவரை, பரிசுத்த ஆவியின் மூலமாக ஒரு அந்நிய பாஷையின் வரத்தை நான் விசுவாசிக்கிறேன். என் இருதயத்தில் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, என் உள்ளத்தில் வாங்க. அந்நிய பாஷையினால என்னை நான் ஜபிக்க எனக்குள்ள இருந்து அந்த சத்தத்தை நான் கேட்டு நான் பேசுகிறேன். இந்த அந்நிய பாஷையின் வார்த்தைகளை நான் கேட்டு விசுவாசத்தில் நான் இப்பொழுதே பேசுகிறேன். இதை கேட்கும் பொழுது ஆண்டவரே, விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த வரம் ஆண்டவரே இப்பொழுது அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று நான் விசுவாசித்து அவர்களுக்காய் சுபிக்கிறேன். நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் ஆண்டவரே, அந்நிய பாஷையின் வரத்தை நாங்கள் இப்பொழுது ரிலீஸ் பண்ணுறோம். இப்பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இது தந்ததுக்காய் நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன், ஆமேன். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த அந்நிய பாஷையை பேசும்பொழுது இந்த நீங்கள் விசுவாசித்து இப்போ நீங்கள் தேங்க்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களுக்குள்ளே இந்த ஆவியானவர் ஸ்டிரப் பண்ணுறாரு. நீங்கள் ஜபிக்கும் போது அந்நிய பாஷையில் பேசுவீங்கன்னு விசுவாசிங்க. அது உங்கள் மதர் டங்கு கிடையாது. சோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லக்கூடாது. அமைதியாக இருந்து உங்களுக்குள்ளேருந்து வர ஒரு சத்தத்தை அதை நீங்கள் பேசுங்க. அந்த சத்தம் உங்களுக்கு விசுவாசத்தில் நீங்கள் நாவை திறந்து பேசும்போது அது உங்களுக்குள்ளேருந்து ஃப்ளோ ஆகிறதா இருக்குது. ஒரே நாளில் ரொம்ப வார்த்தைகள் வரும்னு சொல்ல முடியாது. பிறந்த குழந்தை முதல் 1-2 வார்த்தை தான் பேசுகிற மாதிரி இந்த கிஃப்ட்டு கூட அப்படி தான். உங்களுக்கு முதல்ல 1-2 வார்த்தை வரலாம். ஆனால் நீங்கள் அதில் பேச ஆரம்பிக்கும் போது നിങ്ങൾക്ക് பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். நிறைய அந்நிய பாஷையில் ஜபிக்க உங்களுக்கு உதவி செய்வார். இப்படி நீங்கள் அந்நிய பாஷையில் ஜபிக்கும் போது அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு உண்டு. அதில் தான் பவுல் எழுதுறாரு 14வது அதிகாரத்தில் முதல் சொல்றாரு, ஏனெனில் அந்நிய பாஷையில பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும். அப்போ அந்நிய பாஷையில பேசுறவன் மனுஷங்கிட்ட பேசுறது இல்லை. இது உங்க சொந்த லாங்குவேஜில் ஜபிக்கிற ஜபம் இல்லை. இந்த ப்ரேயர் யூ ஆர் ஸ்பீக்கிங் மிஸ்ட்ரி டு காட். தேவனோடு கூட ரகசியத்தை பேசுறீங்க. அப்போ உங்க புத்தி அது அறியாததா இருக்கிறது. நீங்க அந்நிய பாஷையில் ஜபம் பண்ணா அது உங்களுக்கே என்னன்னு புரியாது, உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு புரியாது. ஆனா இதனால என்ன பெனிஃபிட்? உங்களுடைய உள்ளான மனுஷன், உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன்
ரட்சிக்கப்பட்டு இருக்கிற அந்த மனுஷன் வந்து அந்நிய பாஷையினால தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். இந்த பாஷையை யாரும் வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. இது நீங்களும் தேவனும் டைரக்டா பேசுற ஒரு பாஷையா இருக்கிறது. அப்போ ரகசியத்தை பேசும்போது தேவன் என்ன பண்றாரு, உங்களுக்கு வரும் ஃபியூச்சர்ல வரப்போற காரியம் உங்களுக்கு தெரியாம இருந்தாலும் யோவான் 16:13 சொல்றபடி சத்திய ஆவியாகிய தேற்றரவாரம் வரும்போது அவர் சகல சத்தியத்தில் உங்களை நடத்துகிறார். அவர் வரப்போற காரியங்களை உங்களுக்கு போதிக்கிறார். அப்போ சில நேரம் நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது அது உங்களுக்கு மிஸ்ட்ரியா இருந்தாலும் புரியாம இருந்தாலும் ஆண்டவர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. அதை தான் இங்க பவுல் சொல்றாரு, அந்நிய பாஷையில பேசுகிறவன் அதுக்கு ஒரு வியாக்கியானத்தையும் சொல்லும்படி ஜெபிக்க வேண்டும்னு. அப்போ சில நேரம் நீங்க அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணின்னு இருப்பீங்க, ஆனா ஆண்டவர் உங்களுடைய சிந்தையில வந்து உங்களுடைய மைண்ட்ல வந்து அதுக்கான அர்த்தத்தையும் அவர் போடுறவரா இருக்கிறாரு. அப்படி நீங்க அர்த்தத்துக்கு அதை தெரிந்துக்கும் போது அதுதான் நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கிறதான அந்த ரகசிய காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படுகிறதா இருக்கிறது. இது வந்து இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ற மாதிரி இல்லை. நல்லா இருக்கீங்களானாக்கா ஹவ் ஆர் யூன்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் வர டிரான்ஸ்லேஷன் இல்லை. சில நேரம் நீங்க அரை மணி நேரம் அந்நிய பாஷையில பேசுவீங்க, ஆனா அதுக்கான அர்த்தம் வரையும் 2 நிமிஷம் இருக்கலாம், இல்லை 30 செகண்ட் இருக்கலாம். ஆனா அந்த ரெவலேஷன் தான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையினால் உண்டாகிற வெளிப்பாடு தான் ரேமாவா இருக்கு. அந்த ரேமா தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ரகசியத்தை என்ன பண்றோம், நம்ம வெளிப்படுத்துறவங்களா இருக்கிறோம். அப்ப அந்நிய பாஷையில பேசுறவன் மனுஷனிடத்துல இல்ல தேவனிடத்துல பேசுகிறான் என்று பவுல் சொல்றாரு. அடுத்து அந்நிய பாஷையில ஜெபிக்கிறவன் அவன் என்ன பண்றான்னா பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். யாருக்கு பக்தி விருத்தி உண்டாக? தனக்கே பக்தி விருத்தி உண்டாக. அப்ப நீங்க சில நேரம் சோர்ந்து போயிருக்கும் போது, ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும்போது, நடுக்கமா இருக்கும்போது, பயமா இருக்கும்போது, என்ன பண்ணணும்னு தெரியாம குழப்பமா இருக்கும்போது டங்ஸ்ல ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க டங்ஸ்ல ஜெபம் பண்ணும்போது உங்க இன்னர் மேனு, ஸ்பிரிட் மேனு உங்களுக்குள்ள ஒரு தெளிவை உண்டு பண்ணுகிறவனா இருக்கிறான். உங்களுக்குள்ள ஒரு பக்தியை, உங்களுக்குள்ள ஒரு தெளிவை இப்போ ஆவியில நீங்க டிசைன் பண்ண அந்நிய பாஷை உங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. அப்போ அந்நிய பாஷையில ஜெபிக்கிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக அவன் ஜெபிக்கிறான். அப்பனா உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும். ஏதோ ஒரு சைலண்ட், காற்று அடிச்சு புயல் அடிச்சு ஒரு சைலண்ட் வந்தால் எப்படி ஒரு நிலைமை இருக்குமோ அதே போல உங்களை சுற்றி உள்ள பிரச்சனை நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணும்போது உங்கள் ஸ்பிரிட் ரொம்ப காமாக இருக்கும். நீங்கள் நிதானிக்க ஆவியான உதவி செய்வார். என்ன செய்யணுன்றதுல ஒரு நிதானம், பக்தி விருத்தி உங்களுக்கு உண்டாகும். அதனால் அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்போ ரகசியங்களை பேசுகிறான், தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அடுத்து நம்ம பார்க்குறோம், அந்நிய பாஷையில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும்? அந்நிய பாஷையினால ஜெபிக்கிறவன் விசுவாச பெருகும்படி ஜெபிக்கிறான். விசுவாசம் உங்களுக்குள்ள என்ன ஆகுது? அது குரோ ஆகுறதா இருக்குது. ஏன்னா அதை தான் யூதா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்துலேருந்து பார்க்குறோம், த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். அப்போது பரிசுத்தமான உங்கள் விசுவாசத்தின் மேல், அப்போது உங்கள் விசுவாசத்தை பில்ட் பண்ணுறதுக்கும் அந்நிய பாஷை உதவி செய்கிறதா இருக்கிறது. அதனால when you speak in tongues you build your faith. அந்நிய பாஷை மூலமா உங்க உள்ளான மனுஷன் விசுவாசத்திலும் பலப்படுத்தப்படுகிறவனா இருக்கிறான். ஸோ அதனால இன்னைக்கு இதை கேட்கும் போதே நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டு இருப்பீங்கன்னு. ஒருவேளை அந்நிய பாஷை ஏன் நம்ம பேசணும்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா அதை குறித்ததான சத்தியத்தையும் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு 3 பாயிண்ட்ல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து வரும் நாட்களில் நிறைய சொல்ல விரும்புகிறேன். நீங்களும் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, உங்களை உள்ளான மனுஷன்ல நீங்க பலப்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.